ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பேஜ். இன்றைக்கி நம்ம கம்மிஸ் எப்படி வந்து டிராஃப்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 0 to 1 அப்படின்றது நம்ம கம்மிஸோட லென்த்து, 0 to 2 அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ஷோல்டர், 0 to 3 அப்படின்றது நம்ம நெக்கோட வைடு, ரெண்டாவது 3 to 4 அப்படின்றது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் டீப்பு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 to 5 அப்படின்றது நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ 6 or 7 அதை வந்து நமக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 6 to 7 அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கோட செஸ்ட் ரவுண்டு, இந்த லைன் பண்ணுறோம் இல்லைங்களா ஆர்ம் ஹோலுக்கு, ஸோ அதுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போடுறது தான் வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அது 6 to 7 நம்ம மார்க் பண்ணுறோம். 8 to 9 அப்படின்றது நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அது வந்து நம்ம 8 to 9 வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 0 to 8. 0 to 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த வேஸ்ட் வந்து நான் எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 8 தான் வந்துட்டு ஷோல்டர் டு வேஸ்ட் ரவுண்டு. நம்ம ஹிப்பில் ஒரு பெண்ட் இருக்கும், அதுதான் வந்துட்டு நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் கரெக்டாக போடுவோம் இல்லைங்களா, அதுதான் வேஸ்ட் ரவுண்டு. 0 to 8ன்றது நம்மளுக்கு ஷோல்டர் டு வேஸ்ட். அதுக்கப்புறம் 10 to 11ன்றது வந்து நம்மளுக்கு ஹிப் ரவுண்டு. ஹிப்பை என்ன ரவுண்டு இருக்கோ அதோட மெஷர்மெண்ட்டு இங்கே மார்க் பண்ணுவோம். 0 to 10 அப்படிங்கிறது ஷோல்டர் டு ஹிப்பு. இல்லை சில பேருக்கு வந்து சீட் ரொம்ப பேக் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஹிப் ரவுண்ட் எடுக்கும்போது அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஹிப் ரவுண்டுக்கு பதிலாக சீட் ரவுண்டு எடுத்துப்போம். இந்த 1 to 2 அப்படின்றது நம்ம பாட்டம் ஃப்ளார். இன்றைக்கி இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதை எப்படி ஃபேப்ரிக்கில் மீன்ஸ் எப்படி இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி வர்ற மெஷர்மெண்ட்டை எப்படி ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.